ஓம் சாந்தி 13/2/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ அவரை யதார்த்தமான முறையில் அறிந்து கொண்டு நினைவு செய்வது இதுதான் முக்கியமான விஷயமாகும். மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை மிகுந்த யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். கேள்வி: முழு யூனிவர்ஸுக்கான, அதாவது முழு பிரபஞ்சத்திற்கான எந்த ஒரு படிப்பை நீங்கள் இங்குதான் படிக்கிறீர்கள்? பதில்: நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் என்பதுதான் முழு பிரபஞ்சத்திற்கான படிப்பாகும். ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாகி விடுவீர்கள். யார் முழு பிரபஞ்சத்தின் தந்தையோ அவர் அனைவரையும் தூய்மையாக்குவதற்காக ஒரே ஒரு முறை வருகிறார். அவர்தான் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை கொடுக்கிறார். எனவே உண்மையில் இது ஒன்றுதான் யூனிவர்சிட்டியாக இருக்கிறது, அதாவது முழு யூனிவர்ஸ்கானதாக இருக்கிறது. இந்த விஷயத்தை குழந்தைகள் தெளிவுபடுத்தி புரிய வைக்க வேண்டும். அதாவது உலகத்திலேயும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதில் நிறைய காலேஜஸ் அஃபிலியேட் ஆயிருக்கும். 30 காலேஜ், 40 காலேஜ், 50 காலேஜ் அப்படின்னு அஃபிலியேட் ஆயிருக்கும். ஆனால் இந்த யூனிவர்சிட்டி ஒரு குறிப்பிட்ட காலேஜஸ்க்காக இல்லை, முழு உலகத்திற்கானது, முழு பிரபஞ்சத்திற்கானது, முழு யூனிவர்ஸ்கானது அப்படின்னு நீங்க தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்றார். ஓம் சாந்தி. பகவானின் மகா வாக்கியம்: இப்பொழுது பகவான் யார் என்பதையோ ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். பாரதத்தில் யாருமே யதார்த்தமான முறையில் அறியாமல் இருக்கிறார்கள். எனவேதான் நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்பதை யதார்த்தமான முறையில் யாரும் அறியாமல் இருக்கிறார்கள் என்று பகவான் கூறியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். வரிசை கிரமமான முயற்சிக்கேற்ப அறிந்திருக்கிறீர்கள். இங்கு இருக்கிறார்கள், ஆனாலும் யதார்த்தமான முறையில் அறியாமல் இருக்கிறார்கள். யதார்த்தமான முறையில் அறிந்து பிறகு தந்தையை நினைவு செய்வது இது மிகவும் கஷ்டமான விஷயமாக இருக்கிறது. நினைவு செய்வது மிகவும் எளிதானது என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். இருந்தாலும் புத்தியில் நான் யாராக இருக்கிறேன், நான் நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும், இந்த யுக்தி இருக்கிறதா? அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நினைவு ஈஸி தான், ஈஸின்னு நீங்களும் சொல்றீங்க, யார் வேணாலும் பாபாவை நினைச்சிடலாம். ஆனால் யதார்த்தமான நினைவுன்றது ஈஸி கிடையாது, அது கஷ்டமானது தான். நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னு தன்னையும் புரிஞ்சுக்கணும். பாபாவை நிரந்தரமாக நினைக்கணும். நினைவு செய்யறது ஓகே, எப்பயாவது செய்யறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நிரந்தரமாக நினைவு செய்யறது அல்லது நிரந்தரமாக நினைவு செய்யணுன்ற அந்த யுக்தி புத்தியில எப்பவுமே இருக்கா? நான் மிக சிறிய ஆத்மாவாக இருக்கிறேன். நம்முடைய பாபாவும் சிறிய புள்ளியாக இருக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நினைக்கணும். இதற்கு தான் பாபா யதார்த்தமான நினைவுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்பொழுது இதை மனிதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பது பற்றி ஞான சிந்தனை கடலை கடைய வேண்டும். பெயர் கூட பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கூட இது ஆன்மீக எல்லையற்ற தந்தையின் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்பதை புரிந்து கொள்வதில்லை. அதாவது எல்லையற்ற தந்தையினுடைய ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அப்படின்னு போர்டு போட்டிருந்தா கூட அதை பற்றி யாரும் சிந்திக்கிறதே இல்லை, யாரும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை அப்படின்றார். ஆகையால பாபா சொல்லிட்டு இருக்கிறார். எனவே நாம் ஏன் இதன் பெயரை ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இன்கார்போரியல் காட் ஃபாதர் என்று வைக்கக்கூடாது? சிந்தனை ஓடுகிறதல்லவா?
எனவே எப்படி எழுதினால், அந்த வார்த்தைகள் எப்படி இருந்தால் மனிதர்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க சிந்தனை செய்யுங்க அப்படின்றார். தந்தை கூறுகிறார், என்னை அனைவரும் தந்தையே வந்து எங்களுக்கு சுகம் சாந்தி கொடுங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது துக்கம் அசாந்தி இருக்கிறது. மனிதர்கள் அனைவரும் கல்புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை இப்பொழுது உங்களை தங்க புத்தி உடையவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். உண்மையில் யார் குறைந்தது 50க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் தங்க புத்தி என்று சொல்ல முடியும். தோல்வி அடையக்கூடியவர்கள் தங்க புத்தி உடையவர்கள் அல்ல. அடுத்தது பாபா மனிதர்களுக்கு எதை புரிய வைக்கணும்ன்றது சொல்லிட்டு இருக்கிறார். நாம் யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை அடைகிறோம் என்னும் போது யோக பலத்தின் மூலம் குழந்தைகள் பிறக்க முடியாதா என்ன என்று நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். அதுவோ விகாரமற்ற உலகம். இப்பொழுது நீங்கள் சூத்ரரில் இருந்து பிராமணர் ஆகியிருக்கிறீர்கள். இதுபோல் இவர்களிடம் முழு ஞானம் இருக்கிறது என்று மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டும். அதாவது இந்த முரளினுடைய கீ பாயிண்டே எப்படி மனிதர்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை, பாபாவுடைய ஞானத்தை புரிய வைக்கணுன்ற அடிப்படையில தான் இருக்கு. ஆகையில ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா சொல்லிட்டே இருக்கிறார். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். குழந்தைகள் மிகவும் விஷாலமான புத்தியுடையவர்களாக, பாரஸ் புத்தியுடையவர்களாக ஆக வேண்டும். பாரஸ் அப்படின்றது ஒரு மணி. அந்த மணியினுடைய தொடர்புல வேற எந்த ஒரு மணியோ அல்லது மெட்டலோ அந்த மணியினுடைய தொடர்புல வந்ததுன்னா அது கூட பாரஸ் ஆயிடுறது. டச் ஸ்டோன் அப்படின்வாங்க. அதனுடைய டச்ல வேற எந்த மெட்டல் வந்தாலும் வேற எது வந்தாலும் அதுவும் பாரஸ் ஆயிடும். அதனால பாரஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல உங்க புத்தி பாரஸ் புத்தியாக இருக்கணும். யார் உங்களுடைய தொடர்புல வந்தாலோ, சம்பந்தத்துல வந்தாலோ, ஞானம் கேட்டாலோ அவங்களுடைய புத்தியும் மாறணும். சத்யுகத்தில் ராஜா ராணி எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகள் பாரஸ் புத்தியுடையவர்களாக இருப்பார்கள் என்றுதானே சொல்லப்படுகிறது. அது பாரஸ் உலகம், இது கற்களின் உலகம். நீங்கள் ஸ்ரீமத் படி மீண்டும் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ராஜா மகாராஜாவாக எப்படி ஆக முடியும் என்று பாபா நமக்கு யுக்தி கூறுகிறார். மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் நிரம்பி விடுகிறது. காலச்சக்கரத்தை பற்றி புரிய வைப்பது கூட மிகவும் சுலபம். ஒரு சிலரோ நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. இருந்தாலும் புரிய வைக்க வேண்டும். பிரச்சனைகள் செய்யக்கூடாது. அதாவது சில நேரத்துல சில பேர் ஞானமே புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க கேட்கறதுக்குன்னே வராங்க. அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அதிலிருந்து கேள்விகளா கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப சில நேரத்துல சொல்றவங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகும் இல்லையா? சில நேரத்துல ஆன்சர் ஒரு மாதிரி கொடுப்பாங்க, அல்லது சத்தமா பேசி ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, பிரச்சனை ஏற்படுத்தாதீங்க. அவங்க என்ன செய்தாலும் நாம அமைதியா தான் சொல்லணும் அப்படின்றாரு. அதே நேரத்துல நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தது, நோய் வந்தது, ஏதாவது வந்ததுன்னா உங்களெல்லாம் இறைவன் காப்பாற்ற மாட்டாரா அப்படிலாம் கேட்பாங்க. அதுவும் குடும்பத்துல இருக்கிறவங்க அப்படின்னா க்ளோஸா பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க என்ன யோகா யோகான்னு போறீங்க, எவ்வளோ நியமங்கள் கடைப்பிடிக்கிறீங்க, அந்த ஆண்டவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்லையா, உதவி செய்யறது இல்லையா, இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு ஏன் வருது அப்படிலாம் கூட கேட்பாங்க. அதாவது இறைவன் உங்களை காப்பாற்றுவதில்லையா என்று கூட கேட்பார்கள். இப்பொழுது அவர் என்ன பாதுகாப்பு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இறைவன் காப்பாத்திட்டு இருக்கிறார். எப்படி காப்பாத்துறார், எதை காப்பாத்துறார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றார் பாபா.
ஒவ்வொருவரும் தங்களுடைய கர்ம கணக்கை முடிக்க வேண்டி இருக்கிறது. இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். உடல்நிலை கெட்டுவிட்டது என்றால் காப்பாற்றுங்கள் என்பார்கள். அதற்கு பாபா, நானோ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக வருகிறேன் என்று கூறுகிறார். அதாவது நமக்கு ஏதாவது நோய் வந்தது அப்படின்னா எல்லாரும் என்ன செய்வாங்க? என்ன உங்களுக்கே இந்த நோயா? பாபா உங்களை காப்பாத்தலையா? அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்னு நமக்கு நோய் வரும்போது நாம கூட என்ன சொல்வோம்? பாபா காப்பாத்துங்க அப்படின்னு. அது கர்ம கணக்கு, அதை முடிச்சுக்கோங்க. நான் வந்திருக்கிறதே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு. ஆகையில யோகா பண்ணுங்க, பாசிட்டிவாக இருங்க, உங்க நோய்களை நீங்க ஹீல் பண்ணுங்க. மற்றபடி என்னை காப்பாத்துங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா வழி சொல்றார், அந்த வழிப்படி நம்ம நடக்கணும். இப்படி வேணா கேட்கலாம், பாபா எனக்கு இந்த நோய் வந்திருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குணமே ஆகல, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எந்த மெடிசன் சாப்பிடணும், எங்க போகணும், எந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம், வழி சொல்வார். மற்றபடி நாம தான் ஹீல் பண்ணணும், குணமாக்கிக்கணும். இந்த தொழிலை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தொழில். தந்தை 5 விகாரங்கள் மீது வெற்றியடைய வைக்கிறார். எனவே அவை இன்னும் வேகமாக எதிர்கொள்கிறது. அதாவது விகாரங்களின் புயல் மிகவும் வேகமாக வருகிறது. நீங்கள் தந்தையினுடையவராக ஆகுவதினால் இந்த அனைத்து வியாதிகளும், அதாவது அந்த விகாரத்தின் வியாதிகளும் பொங்கி மேலே வரும் என்று தந்தை கூறுகிறார். அதாவது எத்தனையோ பிறவிகளுடைய அழுக்கு உள்ள இருக்கு. இப்போ பாபா மெடிசன் கொடுக்குறார். அது உள்ளே போனோடனே உள்ள இருக்கிற நோயெல்லாம் என்ன ஆகும்? வெளியில வரும். அதனால அதை பார்த்து பயந்துடாதீங்க. எல்லாம் வந்துடுதுன்னா அப்புறம் ஆத்மா சுத்தமாயிடும். அதாவது இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சாப்பிடுவாங்க இல்லையா? சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, இந்த மெடிசன் எல்லாம் சாப்பிடும்போது அவங்க சொல்லியே கொடுப்பாங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நோய் அதிகமாகும், ஆகையில பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னொரு விஷயத்தை சொல்லுவாங்க, எனக்கு அதிகமாயிடுச்சு, இந்த மருந்து சாப்பிட்ட உடனே நோய் அதிகமாயிடுது அப்படின்னு சொன்னால் நல்ல அறிகுறி அப்படின்வாங்க. அதுபோல விகாரங்கள் வருது மேலே அப்படின்னா வந்து போயிடும். அப்போ ஞானம் உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம், வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆகையால பயப்படாதீங்க, விகாரங்களுடைய புயல் வேகமாக தான் வருன்றார். இது முழுமையான குத்து சண்டையாக இருக்கிறது. நல்ல நல்ல பயில்வான்களை கூட தோற்கடித்து விடுகிறது. விரும்பாமலேயே விகார பார்வை வந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள். அப்போது ரெஜிஸ்டர் கெட்டுவிடும் அல்லவா? விகார பார்வை உடையவர்களிடம் பேசக்கூட கூடாது. பாபா அனைத்து சென்டர்களின் குழந்தைகளுக்கும் புரிய வைக்கிறார். விகார பார்வையுடையவர்கள் அல்லது தேக பார்வையுடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதாவது சென்டருக்கும் வர்றாங்க, பாபா குழந்தைகளாகவும் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய பார்வை இன்னும் மாறல. அந்த தேக பார்வை அப்படியே இருக்கு, விகாரத்தினுடைய பார்வை அப்படியே இருக்கு. இது போல நிறைய வராங்க சென்டர்ஸ்க்கு அப்படின்றார். பெயர் சொல்லிவிட்டால் இன்னும் துரோகியாக ஆகிவிடுவார்கள். அதாவது யார் யாருக்கு அந்த மாதிரி இருக்குன்றது கூட பாபாவுக்கு தெரியும். ஆனா நான் பெயர் சொல்ல மாட்டேன், பெயர் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க இன்னும் அகென்ஸ்ட் ஆயிடுவாங்க, துரோகி ஆயிடுவாங்க அப்படின்றார். தன்னுடைய சத்தியநாசம் செய்து கொள்பவர்கள் தவறான காரியம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதாவது உன்னுடைய பார்வை சரியில்லை அப்படின்னா, பாபா என்னுடைய பார்வை சரியில்லைன்னு சொல்லிட்டாரு, நான் மாத்திக்கணும், தேங்க்யூ பாபா அப்படின்னு சொன்னா ஓகே. எப்படி பாபா என்னை இப்படி சொல்லிடலாம், நான் என்ன பண்ணுவேன் பாரு அப்படின்னா, அவங்க யாரு? தன்னை சத்தியநாசமாக்கி கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய முன்னேற்றத்தை பத்தி அக்கறையே இல்லாதவர்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? எந்த மாதிரியான தவறான காரியங்கள் செய்யறதுக்கு கூட துணிஞ்சிடுவாங்க. காம விகாரம் மூக்கை பிடித்து விடுகிறது, மாயை விடுவதில்லை. தீய செயல், தீய பார்வை, தீய வார்த்தைகள் வெளிப்படுகிறது, தீய நடத்தை ஆகிவிடுகிறது.
எனவே மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக பகவான் முயற்சி செய்விக்கிறார் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். முகம் மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனதாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்வதினால் நீங்கள் சதா முக மலர்ச்சியுடன் இருப்பீர்கள். தந்தையை மறப்பதினால் வாடி விடுகிறீர்கள், மனச்சோர்வு வந்து விடுகிறது. தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதினால் மகிழ்ச்சியானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொருவருடைய சேவையின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. தந்தைக்கு குழந்தைகளின் நறுமணமோ வருகிறதல்லவா? நல்ல குழந்தைகளிடமிருந்து நறுமணம் வருகிறது. கெட்ட குழந்தைகள், அதாவது சொல்படி நடக்காத குழந்தைகளிடமிருந்து துர்நாற்றம் வருகிறது. மலர் தோட்டத்தில் நறுமணமுள்ள மலர்களை தான் பறிப்பதற்காக மனம் விரும்பும். எருக்கம் பூவை யாராவது பறிப்பார்களா? தந்தையை யதார்த்தமான முறையில் நினைவு செய்வதினால்தான் விகர்மங்கள் விநாசமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மாயையின் குத்து சண்டையில் தோல்வியடைய கூடாது. ஒருபோதும் வாயிலிருந்து தீய வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. அதாவது விகார பார்வை, விகார நடத்தை, விகார செயல்கள் நடந்துவிடக் கூடாது என்ற கவனம் இருக்கட்டும். இரண்டாவது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸான நறுமணமுள்ள மலர் ஆக வேண்டும். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற போதை இருக்கட்டும். தந்தையின் நினைவில் இருந்து சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் வாடி போக கூடாது. வரதானம். உறுதிமொழி மற்றும் நடைமுறையின் சமநிலையின் மூலம் தன்னை பாவங்களிலிருந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய விஸ்வ சேவாதாரி ஆகுங்கள். அதாவது உலக சேவாதாரி ஆகுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் என்ன உறுதிமொழி செய்கிறீர்களோ, அதாவது என்ன சவால் விடுகிறீர்களோ, அது நடைமுறை வாழ்க்கையிலும் சமமாக இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்றீங்களோ அதன்படி நடக்கணும். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கக்கூடாது. இல்லையென்றால் புண்ணிய ஆத்மாவிற்கு பதிலாக சுமையுடைய ஆத்மாவாக ஆகி விடுவீர்கள். இந்த பாவம் மற்றும் புண்ணியத்தின் விளைவுகளை அறிந்து கொண்டு தன்னை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஏனென்றால் எண்ணத்திலும் விகாரத்தின் பலவீனம், வீண் பேச்சு, வீண் பாவனை, வெறுப்பு மற்றும் பொறாமையின் பாவனை பாவத்தின் கணக்கை அதிகரிக்கிறது. எனவே புண்ணியாத்மா ஆகக என்ற வரதானத்தின் மூலம் தன்னை பாதுகாப்பாக வைத்து உலக சேவாதாரி ஆகுங்கள். குழு ரூபத்தில் ஒரு வழி மற்றும் ஒரே சீரான மனநிலையின் அனுபவத்தை செய்வீங்கள். அதாவது மற்றவங்க இது அனுபவம் பண்ணணும். இவங்க ஒரு குழுல இருக்காங்க, எல்லாரும் ஒரு வழியில நடக்கக்கூடியவங்க, எல்லாருடைய மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கு, ஒரே சீரானதாக இருக்கு என்ற அனுபவத்தை நீங்க செய்வீங்க அப்படின்றார். ஸ்லோகன். தூய்மையின் ஒளியை நாலாபுறமும் ஏற்றுங்கள், அப்போது பாபாவை சகஜமாக பார்க்க முடியும். அதாவது வெளிச்சம் இருந்தால் தானே எதையும் பார்க்க முடியும். அப்போ பரமாத்மாவை பார்க்கணும் அப்படின்னா தூய்மையினுடைய ஒளியை நாலாபுறங்களிலும் ஏற்றணுன்றார். அப்போதான் எல்லாரும் பரமாத்மாவை பார்ப்பாங்க, சகஜமாக பார்க்க முடியும்ன்றார். அவ்யக்த சமிகை. தந்தையை வெளிப்படுத்துவதற்கான கொடியை ஏற்றுவதற்கு முன்பாக
2 வார்த்தைகளை ஒவ்வொரு செயலிலும் கொண்டு வாருங்கள். ஒன்று, சர்வ சம்பந்தம் மற்றும் தொடர்பில் தங்களுக்குள் ஒற்றுமை. விதவிதமாக சம்ஸ்காரமாக இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் உறுதித்தன்மை. இதுதான் வெற்றிக்கான சாதனம். அவ்வப்போது ஒற்றுமை ஆடிவிடுகிறது. சில நேரத்துல ஒரு குழுல ஒற்றுமை ஆட்டம் காணுது இல்லையா? அப்போ என்ன சொல்லுவாங்க? அல்லது அந்த ஒற்றுமை குறையறதுக்கான ரீசன் என்ன? அதை பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இவர் செய்தால் நான் செய்வேன் அப்படி அல்ல. உங்களுடைய ஸ்லோகன் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் என்பதுதான். உலக மாற்றத்தின் மூலம் சுய மாற்றம் என்பதல்ல. ஓம் சாந்தி. Om Shanti Om.